இந்த பித்ருக்கள்லாம் யார் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள்னால் நம்மளுடைய இறந்து போன நம்மளுடைய தாய் தந்தையர் பாட்டி அம்மாவோட உறவுகள் அப்பாவோட உறவுகள் ஒரு பல தலைமுறை 21 தலைமுறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே உள்ள எல்லாருமே இந்த பித்ருக்கள் மொத்தமாக சொல்கிறோம். இந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பித்ருக்கள்ங்கிறது சொல்லப்போனால் நம்மளுடைய பர்சனல் தேவதைகள் மாதிரி. அதாவது வீட்டோட கிரக தேவதைகள். எங்கே பித்ருக்கள் ஆசீர்வாதம் யாருக்கு நிறையா இருக்கோ அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக்ங்கிறதே ஒர்க் ஆகாது. பிளாக் மேஜிக்கே ஒர்க் ஆகாது. பித்ருக்கள்ங்கிறது ஒரு வீட்டோட 4 பில்லர் மாதிரி, அவங்க ப்ரொடெக்ஷனில் இருப்பாங்க. இந்த பித்ருக்கள் ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லை பித்ரு தோஷம் இருந்தால் ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும்னா நிறைய கடன் பிரச்சனைகளாகவே ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. கடன் இப்போ எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் அந்த கடனை அடைக்கக்கூடிய திறமைகள் இல்லாமல் அந்த கடனால் ஒரு கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். விவாகம் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான ஏஜில் நடக்காது, ரொம்ப டிலே ஆகி நடக்கும். முத்திர பாக்கியம் கல்யாணம் ஆகி ஒரு 3 இயர்ஸில் வராது, 7 வருஷம் 8 வருஷம் அந்த மாதிரி தள்ளி போகும். ஸோ ஆக்சிடெண்ட் நடக்கும், துர்மரணங்கள் நடக்கும், இல்லை அடிக்கடி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் செலவாகும். இதெல்லாம் ஒன் டைப் பித்ரு ஆசீர்வாதம் இல்லை.